ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். 141 வருஷத்துக்கு கட்சி இந்த கட்சி. இது நான் ஒரு ஆள் வந்ததுனாலவோ அல்லது ஒருவர் ஒரு பதவியிலிருந்து இன்னொரு பொறுப்புக்கு மாறுவதாலேயோ இதெல்லாம் சாதாரணமா அந்த எங்களுடைய இயக்கத்துல நடக்கிறது. ஆனா என்னை பொறுத்த மட்டும் இது பதவியேற்பு விழா கிடையாது, இது ஒரு பொறுப்பேற்கின்ற விழா. எங்களை பொறுத்த மட்டும் இந்த பொறுப்பு என்பது தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்த அருமைக்குரிய சகோதரர் செல்வப்பிரந்த அவர்கிட்ட இருந்து அந்த பொறுப்பை பெற்றுக்கொள்கின்ற நாள் தான். இந்த பொறுப்பை உண்மையாகவும் மனசாட்சியுடனும் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளுக்கு இணங்க இத வருகாலத்துல நான் செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நாங்க பொறுப்பேற்றுக்கிட்டு பேசுவோம். மற்ற விஷயத்த எல்லாத்தையும் இப்ப பேசுறது நல்லா இருக்காது. அதனால என்னை பொறுத்த மட்டும் இது மிக முக்கியமான தருணமாக பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சி நீண்ட இடைவெளிக்கு பிறகு 59 வருடங்களுக்கு பின்னாலே இப்பொழுது ஒரு ஆட்சியில் பங்கு வகிக்கிறது. எங்களுடைய பங்கு என்பது தமிழக அரசுல 59 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. அதுவே ஒரு பெரிய பெருமை எங்களுக்கு. அந்த பெருமையை பெற்றுத்தந்த அருமைக்குரிய சகோதரர் கிரீஷ் அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தொண்டர்களுடன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்பாளராக இருப்பவர் மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லுவோம். அரசியல்ல பல வகையில காங்கிரஸ் கட்சி பல மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துருச்சு. ஆனா இந்த தடவை 2026 தேர்தலில் அந்த மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நடக்காம அதை காங்கிரஸ்க்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி காங்கிரஸினுடைய 2 மிக முக்கியமான தோழர்களை அமைச்சர்களாக ஆக்கி அந்த பெருமை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளருக்கு சாரும். அவர் இப்ப கோவாவினுடைய மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் கோவாவில் காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற வைத்து கோவாவினுடைய மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வரும் அடுத்த ஆண்டுல. அது மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். இதே நேரத்தில் இங்கு இருக்கின்ற கூட்டணி அரசையும் 2029 தேர்தலுக்காக காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக எங்களுடைய இயக்கத்தை பலப்படுத்துகின்ற பணிகளை செய்வோம்.